அப்பா என்னங்க சொன்னாங்க? மாமா ரொம்ப கோவமா இருக்காராம். மணிகண்டனையும் சரவணனையும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னாராம். அக்கா, நீங்களே இப்படி இடிஞ்சு போனா எப்படிக்கா? என் புள்ளைக்கு அவ அப்பா வேணும். என் மாமா எனக்கு திருப்பி கொடுங்கக்கா. கால என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற அண்ணி? மணிமாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு அண்ணி. நாச்சு சித்தப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம். மணிமாமாவையும் சரவண மாமாவையும் மகாலிங்க எதுவும் பண்ணிடாம நீங்க தான் தடுக்கணும். ப்ளீஸ் அண்ணி, எங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் நிறுத்துங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இங்க பாருங்க, உங்க புருஷங்களை காணோம்னு சொன்னது இவ்வளவு துடிக்கிறீங்களே. அவனுங்க 2 பேரும் புனிதாவை கொலை பண்றேன்னு சொன்னப்போ புனிதாவோட மாமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாமா, அத பத்திலாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம். மாமா தான் எனக்கு ஏதோ வீடியோ அனுப்பியிருக்காரு. ப்ளே பண்ணுங்க புனிதா. புனிதா, பாத்தியா? நீ பாசம் காட்டி வளர்த்த 2 விஷ பாம்புகளை கொத்தா தூக்கிட்டு வந்துட்டேன். இனி நீ எதுக்கும் பயப்படாத. இவனுங்கதான் உன்னை கொலை பண்ண போறானுங்களாம். அது இந்த மாமா இருக்கிற வரைக்கும் நடக்காது. கபிலன், நான் இருக்கிற வரைக்கும் ஒன்ன மட்டும் இல்ல புனிதா, சம்பந்தப்பட்ட யாரும் எவனும் தொட முடியாது. மீறி தொடணும்னு ஆசைப்பட்டா அவனுங்களை இந்த மகாலிங்கம் வேரோட அறுத்துருவேன். புனிதா, இந்த பொடி பையன் என்ன ஆக போறான் தெரியுமா? இன்னும் 1/2 மணி நேரத்துல வெடிச்சு கருகி சாம்பலா போறான். ஐயோ, இப்ப ஏதாவது மிஞ்சினா நான் எடுத்து வைக்கிறேன். இவங்க அம்மாக்காரி இருக்கால, அவகிட்ட கொண்டு போய் கொடு. ஐயோ, மாமா சாக மாட்டாரு. எனக்கு மாமா வேணும். மாமா இல்லாத உலகத்துல நானும் என் குழந்தை இருக்க மாட்டோம். சரவணனும் மணிகண்டனும் உயிரோட தான் இருக்காங்க. நம்ம எப்படியாவது அவங்களை காப்பாத்திடலாம். இல்லன்னு மகாலிங்க ரொம்ப மோசமானவர். அவரை நம்பவே முடியாது. 1/2 மணி நேரம் சொல்லிட்டு சீக்கிரமே பாம்பை வெடிக்க வச்சாலே வச்சிருவாரு. அவர் நல்லவர், அப்படிலாம் பண்ண மாட்டார். போலீஸ்க்கு போறேன், அதுதான் சரியா இருக்கும். எங்க போற நீ?